அதே மாதிரி கட்சிக்குள்ளே இந்த ரெண்டு விதமான கருத்துக்கள் வரும். வலதுசாரி திரிபும் இடதுசாரி அதிதீவிரம் ரெண்டும் வரும். ஸ்ட்ரைக் பண்ணுவதற்கான பலம் இருக்கும், ஸ்ட்ரைக்கே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருப்பான் தலைவர். அவன் யாரு? வலதுசாரி. பலமே இருக்காது, 10% பேர் கூட நம்மால் இருக்க மாட்டான். ஸ்ட்ரைக் பண்ணுவோம், வெளியே வரவனை வெட்டுவோம், உள்ளே இருக்கிறவனை குத்துவோம், ஸ்ட்ரைக் நடத்தணும். அவன் யாரு? அதிதீவிரவாதி. அதுதான் சொல்லுவார், தி லெஃப்ட் ஆப்பர்ச்சுனிசம் இஸ் நத்திங் பட் தி இல்லெஜிட்டிமேட் சைல்ட் ஆஃப் ரிவிஷனிசம் பர் லெனின். இடதுசாரி சந்தர்ப்பவாதம் என்பது வேறு எதுவும் அல்ல, வலதுசாரி சந்தர்ப்பவாதத்தினுடைய கள்ள குழந்தை தான் அப்படிம்பார். அதனால் சில நேரங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஒரே லைனில் நிற்பான், சிபிஐயும் மாவோயிஸ்ட்டும். இப்போ மாவோயிஸ்ட்டு நம்மளை கொல்லுவான், அவனை கொல்ல மாட்டான். கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அதே மாதிரி சிபிஐ மேடையில் நம்மளை அட்டாக் பண்ணி பேசுவான், அல்லது அட்டாக் பண்ணி ஜனசக்தியில் எழுதுவானே தவிர மாவோயிஸ்டுகளை ஆதரித்து எழுதுவான். நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அல்லது மாவோயிஸ்டுகளை அடக்கக்கூடாது, அடக்குமுறை கூடாது, இராணுவத்தை ஏவக்கூடாது, அது கூடாது, இது கூடாதுன்னு இந்த ராஜாவிலிருந்து எல்லாரும் பேசுகிறத நீங்கள் பார்க்கலாம். ஆனால் நீங்கள் எச்சரிக்கை கவனித்து பார்த்தீங்கன்னா அதே சிபிஐ தலைவர் அந்த மாவோயிஸ்டுகளுக்கு என்ன சொல்ல மாட்டான்? தோழர்களே, மேற்கு வங்கத்தில் 200க்கும் மேற்பட்ட மார்க்சிஸ்ட் தோழர்களை நீங்கள் கொலை செய்து விட்டீர்கள், அதை நிறுத்துங்கள், இது நியாயம்தானான்னு கேட்க மாட்டான். அதான் இந்த கள்ள குழந்தைங்கிற சொல்ல லெனின் சொல்லுவார். அப்போது இவைகளுக்கு எதிராக நாம் எச்சரிக்கையாக இருக்கணும். அதுதான் ஸ்டாலின் தலைமை தோழர்களுக்கு ஒரு அறிவுரை சொல்கிறார். ஜோசப் ஸ்டாலின் ஒரு தோழர்கள்ட்ட பேசுகிற போது சொல்கிறாரு, தோழர்களே, அலைகொழிக்கும் கடலிலே நீங்கள் எப்போதாவது படகிலே பயணம் செய்ததுண்டா அப்படின்னு கேட்குறாரு. கேட்டுட்டு அவரே சொல்கிறாரு, நான் பயணம் செய்திருக்கிறேன். கடலிலே பயணிக்கிற போது புயல் காற்று வீசுகிறது, பாய்மரங்கள் படகையே அலைக்கழிக்கின்றன, படகில் வேறு சின்ன ஓட்டை விழுந்து விட்டது, இந்த புயலிலே இருந்து தப்பிக்க முடியுமா முடியாதா என்கிற கேள்வி எழுகிறது. அப்போது படகிலே 3 விதமான குரல்கள் எழுது. ஒரு கடவுள், ஒரு குரல், புயல் வந்துவிட்டது, இனிமேல் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது, எல்லோரும் கண்ணை மூடி மண்டியிட்டு கடவுளை வேண்டிக் கொள்வோம், கடவுளே எங்களை காப்பாற்று என்று மண்டியிட்டு தொழுது கொண்டே இருப்போம் என்று சொன்னார்கள். இன்னொரு சாரார் சொன்னார்கள், புயல் வந்துவிட்டது, படகு கவிழப் போகிறது, இனிமேல் நாம் பிழைக்க முடியாது, கடலிலே குதித்து நீந்தி கரை சேர மாட்டோமா என்று பார்ப்போம். என்று ஒரு குரல் கேட்கும். கடலின் தூரமோ பெரிது, நீந்த போகிற நீளமோ பெரிது, யாராலும் நீந்த முடியாது. மூன்றாவது ஒரு குரல் கேட்கும், தோழர்களே, தைரியமாக நெல்லுங்கள், பாய்மரங்களை இழுத்து கட்டுங்கள்,
ஓட்டையை அடைப்பவர்கள் அடைத்து கொண்டிருங்கள், உள்ளே வந்த தண்ணீரை அகற்றுகிறவர்கள் அகற்றிக் கொண்டிருங்கள். படகின் துடுப்புகளை உங்களுடைய பலம் முழுவதையும் பிரயோகித்து வேகமாக புயல் காற்றை எதிர்த்து முன்னேறி செல்லுங்கள் என்று ஒரு குரல் கேட்கும். முதலில் சொன்னவர்கள் சொன்னது சரணாகதிவாதம், இரண்டாவது சொன்னது தற்கொலைவாதம், மூன்றாவது சொன்னதுதான் சரியானது. இப்படி எந்த ஒரு பிரச்சனையிலும் இந்த மூன்று விதமான தீர்வுகள் வருகிற போது தலைமை தோழர்கள் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்கணும். அதனால தான் ஸ்டாலின் சொன்னார், கம்யூனிஸ்டுகளுக்கு ருஷ்ய பிடிவாதமும் அமெரிக்க திறமையும் வேணும்னு சொன்னார். ஜெர்மனியிலிருந்து வந்த இளங்கம்யூனிஸ்ட் தலைவர்கள்ட்ட பேசுகிற போது அவர் சொல்றார், இளங்கம்யூனிஸ்ட் தலைவர்கள்ட்ட, கம்யூனிஸ்ட் தலைவர்களாகிய உங்களுக்கு ருஷ்ய பிடிவாதமும் அமெரிக்க திறமையும் வேணும் அப்படின்னு சொன்னார். ருஷ்ய பிடிவாதம்னா ஒரு முடிவெடுத்து பிடிச்சிட்டான்னா அது முடிகிற வரைக்கும், அந்த காரியம் நடக்கிற வரைக்கும் விடவே மாட்டான். உடும்பு பிடியா, அதான் அந்த கரடி பிடி. அமெரிக்க திறமை என்பது என்ன? அது இயல்பாகவே திறமை வாய்ந்த உடல் அமைப்பை, மூளையை கொண்டது. ஏன்னு தெரியுமா? அமெரிக்க வரலாறு படி, குடியேற்ற வரலாறு படிங்க. ஐரோப்பாவிலிருந்து 18 தேசிய இனங்கள், 18 மொழி பேசுகிற மக்கள் அங்கே போய் ஒன்றா கலந்தான். அதில் உருவான ஒரு கலப்பினம் தான் யாங்கீஸ், அமெரிக்கன்ஸ். பிரிட்டிஷ் குள்ளநரிகள் மூளையில் இருந்து, ஸ்பானிஷ் கெட்டிக்காரத்தனத்திலிருந்து, பிரெஞ்சு சுபாவங்கள்லேருந்து எல்லா சுபாவங்களையும் கொண்டவன். அதனால் அமெரிக்கர்களுடைய திறமைன்னு ஏன் அவரை சொல்கிறாருன்னா, ஒரு சதி நடத்தினால் கூட அதை திட்டமிட்டு திறமையாக செயல்படுத்தி வெற்றிகரமாக ஆக்கிடுவான். அது ஒரு நாச வேலையாக இருந்தாலும் சரி, உளவு வேலையாக இருந்தாலும் சரி, ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கு சண்டை மூட்டுறதாக இருந்தாலும் சரி, அவன் படையெடுத்து அடிக்கிறதா இருந்தாலும் சரி, திறமையாக செய்யும். நமக்கு போய் அமெரிக்கா எதுக்கு தோழர்னு நினச்சிடாதீங்க. நம்ம சொல்கிறது, ஸ்டாலின் என்ன சொல்கிறாரு? திறமையை சொல்கிறார். அமெரிக்க திறமைன்னு. அப்போது புரட்சிகர இயக்கத்துக்கு தலைமை தாங்குகிற நாம் அவநம்பிக்கைகளை போக்கி நம்பிக்கைகளை உருவாக்கணும். தத்துவ ஞானத்தில் ஆரம்ப காலத்தில் இருந்தது 2: பெசிமிசம், ஆப்டிமிசம். நம்பிக்கைவாதம், அவநம்பிக்கைவாதம். ஒருவன் ஒரு ரோஜா மலரை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறான், அந்த ரோஜா மலரை பறிக்க நினைக்கிறான், அது நம்பிக்கைவாதம். ரோஜாவிலேயே முள் இருக்கிறது. அந்த முள் இருப்பது தெரியாமல் ரோஜாவை கிள்ளுகிறவன் முள்ளிலே விரலை கிழித்து ரத்தம் சொட்டுகிறான். வெறும் நம்பிக்கைவாதி ரோஜாவை மட்டுமே பார்த்து முள்ளிலே விரலை கிழித்துக் கொள்கிறான். அவநம்பிக்கைவாதி முள்ளை பார்த்துவிட்டு ஐயோ முள் இருக்கிறது என்று ரோஜாவை பறிக்காமல் போய்விடுகிறான். அப்போ ரோஜாவை பார்க்கிறவன் யாரு?
நேரமாக அசர்றீங்கள. நம்பிக்கைவாதி. முல்லை மட்டுமே பார்க்கிறவன் யாரு? அவநம்பிக்கைவாதி. ரோஜாவையும் முல்லையும் ஒரு சேர பார்த்து முள்ளிலே விரல் படாமல் ரோஜாவை கிள்ளுகிறவன் யார்? யதார்த்தவாதி. யதார்த்தவாதி. நாம் யார்? நாம யாரு? இது ரொம்ப பேருக்கு தெரியாது. யதார்த்தமாக பேசிட்டு இருக்கிறோம், யதார்த்தமாக பேசிட்டு இருக்கோம், யதார்த்தவாதமாக. இரண்டையும் இணைத்து பார்ப்பது, சரியானதையும் தவறானதையும். அதே மாதிரி பிரச்சனைகள் வருகிற போது அதை 3 விதமாக தலையிடணும். உடனே தலையிடுறது, ரெண்டு தலையிடவே கூடாதது, 3 காத்திருந்து தலையிடுவது. புரியுதா உங்களுக்கு? உடனே தலையிடுறது, 2 தலையிடவே கூடாது, 3 காத்திருந்து பொறுத்திருந்து தலையிடும். தீ பிடிச்சிருது, உடனே தலையிடணும். குழந்தை பெறுறதுக்கு 10 மாதம் காத்திருக்கணும். பால் கறக்கணும்னா மாடு ஈன்ற வரைக்கும் காத்திருக்கணும். திடீர் மறியல் நடக்குது, என்ன செய்யணும்? உடனே அந்த ஸ்பாட்டில் நம்ம போய் நிற்கணும். இந்த காலத்தினுடைய வளர்ச்சியை தலைமை தோழர்களாகி நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்களா என்று எனக்கு தெரியாது. என்ன தெரியுமா? தலைவரே தலைவரேன்னு நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் கூப்பிடுறோமா இல்லையாங்கிறது வேற விஷயம். கண்டவனெல்லாம் தலைவான்னு எடுத்துடுறான். எல்லா இடத்துலையும் கேட்குறான், தலைவன் வர்றான், தலைங்கிறான். அதே மாதிரி தண்ணி வரலைன்னு சொன்னால் பெண்கள் அவங்களாகவே தலைவர்களாகிடுறாங்க. மறியல். போலீஸ் லாக்கப்பில் ஒருத்தன் அடித்து கொண்டுட்டான்னா எந்த கட்சிக்காரனும் போகிறதில்ல. ஜனங்கள் அவன் திரண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனை அடிக்கிறான். பல இடங்களில் தானாகவே போராட்டங்கள் நடக்குது இல்லையா? ஸ்பான்டேனியஸ் ஸ்ட்ரகிள்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதனால் இதைத்தான் நாம் தலையிடுவதில் 3 விதமாக தலையிடுவது. தலையிடக்கூடாதது, ரெண்டு ரவுடி கும்பல்கள் மோதிக்கிட்டு இருக்கு, நீ விலைக்கு விட போவியா? நீ செத்துருவ, மொத்தம் உடனே தான் காலி பண்ணுவான். அப்போ உடனே தலையிட வேண்டியது, தலையிடக்கூடாதது, தலையிடுவது. அதான் தீ பிடிச்சிட்டா உடனே தலையிடணும், இதெல்லாம் சொன்னேன். அதே மாதிரி மனிதர்களை தொடர்பு கொள்வதற்கு பேச்சாற்றலும் என்பது முக்கியமானது. நீ பெரிய தலைவராக இருக்கலாம், கட்சியில் நீ பெரிய ஆர்கனைசராக இருக்கலாம், பெரிய தொழிற்சங்க தலைவனாக இருக்கலாம், பெரிய திறமை வாய்ந்த கில்லாடியாக இருக்கலாம். கட்சிக்குள்ளே உன் கமிட்டிக்குள்ளே வேணால் நீ தலைவராக இருக்கலாம். மக்கள் தலைவராக நீ மாற வேண்டுமானால் நீ ஒரு பேச்சாற்றல் மிகுந்தவனாக இருக்கணும். பல தோழர்கள் கூச்ச சுபாவத்தினாலேயே பேசாமல் போயிடுறாங்க. பேச முடியாமலே கடைசி வரைக்கும் போயிடுறாங்க. துணிச்சலோடு விஷயங்களை படித்து குறிப்பெடுத்து கொண்டு எதை பேசணுமோ அதை பேசுகிற மாதிரி தைரியமாக பேசணும்.
மக்கள் எப்போதும் தங்கள் மத்தியிலே பேசுகிறவர்களையே தலைவர்களாக ஏற்றுக்கொள்கிறார்கள். நீங்கள் நம்ம கட்சி மேடைகளில் பாருங்கள், நம்ம ஆளுங்க பேச சொன்னால் நான் இல்லை நீ இல்லைம்பான். ரெடிமேடாக ஒரு ஏரியாவில் அந்த குறிப்பிட்ட 3 பேர் 4 பேர் தான் பேசுவான். அவனையும் நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா 15-20 வருஷத்துக்கு முந்தைய என்ன பேசினானா அதுதான் இன்றைக்கும் பேசுவான். ரெண்டாவது விஷயம், இந்த உலகத்திலேயே அவன் இருக்க மாட்டான். கியூபாவை பற்றி பேசுவான், எல் சல்வடோரை பற்றி பேசுவான், உள்ளூர் சாக்கடை பிரச்சனை, இந்த பிரச்சனை அந்த பிரச்சனையெல்லாம் பேசவே மாட்டான். உலக பிரச்சனைகளாக தான் பேசுவான். ஆமாம், அது பேசிட்டு சும்மா விட்டால் பரவாயில்ல. தோழர் எஸ்ஏபி எனக்கு பின்னால் அதை இன்னும் விரிவாக பேசுவார்னு எனக்கு அப்படி நேரத்துலலாம் மேடையை விட்டு கீழே இறங்கி ஓடியே போயிடுவேன். அங்கிட்டு தூரமாக போய் நின்றுட்டு ஏதாவது தோழர்களில் டீ வாங்கி கொடுங்கப்பான்ட்டு அப்போ தம் அடிப்பேன். தம் அடிச்சுட்டு என் பாட்டு நின்றுக்குருவேன், கொள்றாங்கடான்ட்டு. மக்களை ஈர்க்கிற மாதிரி, கவர்ச்சிக்கிற மாதிரி பேசும். அதான் சொல்லுவாங்க, அலைகொலிக்கும் அந்த கிரேக்க கடலிலே இருந்து மீண்டும் ஒரு புதிய இளம் டெமாஸ்தனிஸ் பிறந்து வந்து விட்ட மாதிரி பேசணும். அத்தனை ஆரவாரங்களோடு பேச பேச உனக்கு குரல் ரெடி ஆகிரும், பேச பேச உனக்கு ஸ்டைல் வந்துடும். முதல்ல நீ பேசுகிற போது யாராவது ஒருத்தன் பேசுகிற பாணியை பார்த்து அவனை மாதிரியே பேசணும். அப்புறம் அதே ஸ்டைலில் நீ பேசிக்கிட்டே இருந்தேன், ஒருத்தனை இமிட்டேட் பண்ணி அடுத்த கட்டத்தில் உனக்குன்னு ஒரு ஸ்டைல் வந்துடும். நான் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிற காலத்தில் விபிசி ஸ்டைல்லையே பேசி பழகுனேன். இப்போ கூட நான் அவரை மாதிரி மிமிக்ரி பண்ணிடுவேன். அவரை மாதிரி பேசிக்கிட்டே இருந்தேன். அப்புறம் நான் ஒரு ஸ்டைல்லையே போயிட்டு, அதான் சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம், வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம். பேசிக்கிட்டே இருந்தேன் நான், நீ பேச்சாளி. அப்போது தலைவர்களாக இருக்கிறவர்கள் நாம் பேச்சாளர்களாக மாறுவது, பேச்சாளர்களை உருவாக்குவது, ரெண்டுலேயும் கவனமாக இருக்கணும். அது ஒரு முக்கியமான தேவை. அதே மாதிரி நம்முடைய தலைமை தோழர்கள் கீழ்மட்ட தோழர்களிடத்திலே தொடர்பு கொள்கிற போது ஒரு கள்ளங்கபடமற்ற முறையில் அவர்களை அணுகணும். வெளிப்படையாக இருக்கணும், வெளிப்படையாக அணுகணும். தலைவர் இப்படி சொல்கிறாருன்னு நினைக்காத, இல்லை அவன் மனசுக்குள்ளே என்ன ஓடிக்கிட்டு இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஏதோ பேசுகிறான், ஏதோ கன்னிங்காக பேசுகிறவன் பார்த்துக்க, அப்படி அவன் நினைக்கவே விடக்கூடாது. இப்போ தலையீட்டை பற்றி சொன்னேன். முடிவுகள் எடுப்பதிலும் 3 விதமான முடிவுகள் இருக்கு. ஒன்று திடீர் முடிவு, இன்னொன்று பின்பற்றிய முடிவு, மூன்றாவது ஆராய்ந்த முடிவு. திடீர் முடிவு நம்மை ஆபத்தில் சிக்க வைக்கும். ஒரு விஷயத்தை பின்பற்றி ஆராய்ந்து முடிவெடுக்கணும். மூன்றாவது முடிவு தான் நம்முடைய முடிவு. எல்லா விஷயங்களையும் நீங்கள் பார்க்கலாம். இப்போ வீடு தீப்பிடிச்சிருச்சுன்னா முதல் முடிவு என்ன தெரியுமா? ஐயோ தீ 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 தீன்னு தெருவழியை ஓடுறது. பின்பற்றிய முடிவு என்ன? சும்மா வீட்டில் இருக்கிற பானை தண்ணிகளை தூக்கிட்டு வந்து ஊற்றிக்கிட்டு இருப்பாங்க. பானை தண்ணியை ஊற்றி தீயை அமர்த்த முடியாதுங்கிறது தெரிஞ்சாலும் தண்ணியை ஊற்றுன்னு ஊற்றுவான்.
அதான் பின்பற்றிய முடிவு. ஆராய்ந்த முடிவு எது? ஃபயர் சர்வீஸுக்கு ஃபோன் பண்ணுறது, 100க்கு ஃபோன் பண்ணுறது. இது எல்லா விஷயங்களையும் பார்க்கலாம். இப்போ திடீர்னு இதுக்குள்ளே ஒரு பாம்பு வந்துடுது, இந்த ஹாலுக்குள்ளே வந்துட்டா என்ன ஆகும்? முதல் முடிவு ஓடுறது. இல்லைன்னா நம்ம குரங்கினத்தினுடைய மூதாதையர்கள் மாதிரி மாடியிலேருந்து குதிக்கிறது கீழே. குரங்கை பற்றி தெரியுமில்ல, குரங்கு உச்சி கொப்பில் ஒத்த கையை பிடிச்சி தொங்கும். ஒரு பாம்பு வருது, ஒரு பெரிய கழுகு வருதுன்னு சொன்னால், ஆபத்து வருதுன்னா கையை விட்டுரும், அப்படியே கீழே குதித்து செத்துப்போம். அது மனிதர்கள்ட்டையும் அது உண்டு. எவ்வளோ உயரமான இடத்தில் இருந்தாலும் உயிருக்கு ஆபத்து ஏற்படுகிற போது கீழே குதித்து செத்து போகிறது. அமெரிக்காவில் இந்த ரெட்டை கோபுரத்தை அடித்தான் பாருங்கள், அடித்தப்போ 6866 பேர் ரொம்ப செத்தான். அதில் 5500 பேர், கரெக்டாக சொன்னால் 5344 பேர் 110வது மாடியிலேருந்து குதித்து தான் செத்தான், தீப்பிடிச்ச உடனே. அது குரங்கு குணம், அது நம்முடைய மூதாதையர்களுடைய குணம். அது முதல் முடிவு. இரண்டாவது முடிவு என்ன? இப்போ இங்கனக்குள்ளே என்ன பிளாஸ்டிக் சேர் தான் நடக்குது, அதை தூக்கி அடிக்க போகிறது. இன்னும் சில புத்திசாலியே கையில் செருப்பு தான் கிடக்குன்னு செருப்பை கலத்தி அடிக்கிறது. சிவகாசியில் நம்ம தோழர் ஒருத்தர், பழைய தோழர், ஒன்றும் கையில் கிடைக்கலன்னு ஒன்று செருப்பத்தி கொண்டு அடித்து கட்டுவரியம் பாம்பு வர கையில் கடித்து சாக பிழைக்க கிடந்து மதுரை ஆஸ்பத்திரி கொண்டாந்து நான் தான் காப்பாற்றி விட்டேன். அப்படி புத்திசாலிங்க, எதை எதிர்த்து அடிக்கணும்னு கூட தெரியாமல். பின்பற்றிய முடிவு என்பது அதை அடிக்கிறது தான். ஆராய்ந்த முடிவு சரியான முடிவு எது தெரியுமா உங்களுக்கு? பாம்பை உயிரோடு கையில் பிடிப்பது தான். பாம்பை எப்படி உயிரோட கையில் பிடிக்குதுங்கிறத டிஸ்கவரி, நேஷனல் ஜியாகிரபிக் சேனலில் பார்த்து நீ படிச்சுக்கணும். ஏன்னா நம்ம பாம்பை கண்டு பயந்து கும்பிட்டு பழகினவங்க. சீனாவில் போய் பாரு, சாப்பிட்டு பழகினவன். உலகத்திலேயே ருசி மிகுந்த சூப் பாம்பு சூப்பு, அதுலேயும் சாரப்பாம்பு சூப்பு தான் விலகி உயர்ந்தது. மத நம்பிக்கைகளால் நாம் பய நம்பிக்கைகளால் பாம்புன்னா ஒரு அருவருப்பு பண்ணுறோம். மாசியத்துக்கு சொந்த கிராமத்தில் போய் நாங்கள் ஒரு 3 நாள் இருந்தோம். அந்த கிளை செயலாளர் எங்கள் 5 பேருக்கும் இன்றைக்கி மதியம் எங்கள் வீட்டில் சாப்பாடுன்னா சரிதான்டான். இன்றைக்கி என்ன மீனா என்னன்னா, பையன் போயிருக்கான் அப்படின்னா. பையன் பார்த்தா எதிர்த்த வயக்காட்டுக்குள்ளே திரிஞ்சான். நாங்கள் பேசிக்கிட்டே இருந்தோம், மொழிபெயர்ப்பாளர்களும் இருந்தாங்க. சூரியகாந்தி விதையை வறுத்து கொடுத்தாங்க, அதை உரைச்சி தின்னுக்கிட்டு இருந்தோம். ஒரு அரை மணி நேரத்தில் பார்த்தா அந்த பையன் வயக்காட்டுக்குள்ளேருந்து 3 பாம்போடு வந்தான். உயிரோட கையில் பிடிச்சிட்டு வர்றான். வந்து முனையின் தலையை வெட்டினான், கத்தியை பின்னாடி விட்டான், சரன்னு உரிச்சு தோலை உரித்தான், இது பண்ணான், குடல் எடுத்தான், வெட்டி அள்ளி போட்டு சூப்புக்கு அனுப்பிட்டான். உண்மையிலேயே அது ஒரு, இப்போ நீங்களும் தான் சூப்பு கொடுத்தீங்களே, அதுதான் சூப்பு. நான் அவ்வளோ ருசியான ஒரு சூப்பை நான் குடித்ததில்லை. அந்த அம்மா ரொம்ப அன்போட இன்னும் குடிங்கன்னு சொல்லி அந்த துண்டுகளையும் போட்டாங்க. என்ன விஷயம்னா, அவன் அந்த 2 குச்சியை கொடுக்குறான், அதை வச்சு எடுத்து திங்கத்தான் நமக்கு தெரியல. அப்போது எல்லாத்துலேயும் இதை பார்க்க தெரியும். ஒரு பெண் ஒரு வீட்டில் பெண்ணுக்கு சேலரியில் தீப்பிடிச்சிருது. தீப்பிடிச்சிட்டா என்ன முடிவு? ஐயோ தீன்னு கத்துறது. அடுத்த முடிவு என்ன? தண்ணி அள்ளி அவன் மேலே ஊற்றுறது. சரியான முடிவு என்ன? போர்வையை கொண்டு போய்
பொத்தி உருட்டி விடுறது. அதான் அவனுக்கு தீ பிடிச்சாலும் சேதம் வராது. இப்படி எல்லா விஷயங்களிலும் நமக்கு இந்த முடிவெடுப்பதற்கு தெரியணும். நாங்கள் எங்களை ஊருக்குள்ளே இப்படி தான் ஆளுக்கு பேசி ஏதோ உழப்பிக்கிட்டு இருந்தான். அவன் கம்யூனிஸ்ட்காரன் வந்து அவன் இப்படி தான் செய்யணும்னு சொன்னான். அதுதான் எல்லாருக்கும் சரியாக தெரிஞ்சிச்சு. ஊர் ஒத்துக்கிருச்சப்பா. அது முடிஞ்சு போச்சு. அவன் சொன்னபடியே முடிஞ்சு போச்சு. இவங்க ஆளாளுக்கு உழப்பிக்கிட்டு இருந்தாங்க பேசி. சரியான முடிவெடுக்க தெரிந்தவர்கள் நாம் தான் என்பதை ஒவ்வொரு விஷயத்திலும் உத்தரவாதப்படுத்தணும். கம்யூனிஸ்ட் தலைவன்னா அவன் தன்னுடைய இயக்கத்துக்கு மட்டுமல்ல, தன்னுடைய வெகுஜன ஸ்தாபனங்களுக்கு மட்டுமல்ல, மக்கள் பிரச்சனைகள்லையும் சரியான முடிவெடுக்க தெரிந்தவனாக இருக்கணும். அதே மாதிரி தோழர்களுக்குள்ள நம்ம தலைவராக இருக்கோம், கீழ்மட்ட தோழர்களோட சில பிரச்சனைகளில் உரசல்கள் மோதல்கள் வரும், தெரியுமில்ல? வரும்போது என்னை எதிர்த்து பேசிட்டானா, என்னையவே விமர்சனம் பண்ணுறானாங்கிற மாதிரியான பார்வைகளோ மனத்தாங்கல்களோ நமக்கு வரக்கூடாது. அவன் மேல் பகைமை பாராட்டவே கூடாது. அப்படிப்பட்ட தோழர்களோடு தான் நாம் இன்னும் நெருக்கமாக பேசணும். பரவாயில்ல, நீ சொன்னதில் எனக்கு ஒன்றும் கோபம் இல்லை, உட்காரு அப்படின்னு சொன்னாலே அவனுக்கு பாதி தீர்ந்து போகும். இல்லைன்னா அவனை பார்த்து பயந்துக்கிட்டே இருப்பான், ஒரு கில்ட்டி கான்சியன்ஸோட, குற்ற மனப்பான்மையோட. ஏதோ சொல்லக்கூடாது சொல்லிட்டோம் தலைவரை, அவர் முகத்தில் எப்படி முழிக்கிறதுன்னு இருப்பான். நீ அவனை கூப்பிட்டு அவன் முகத்தில் நீ முழிக்கணும். தோழர்களை அப்படி, அதான் தோழமை, அவனை கரெக்ட் பண்ணி கொண்டு வர்றதுக்கு. அப்போது சில விஷயங்களை நினைவில் வச்சுக்கிற தெரிகிற மாதிரியே சில விஷயங்களை மறக்க தெரியணும். நம்ம பண்டைய லோகாயுதவாதிகள் சித்தர்களெல்லாம் சொல்லியிருக்காங்க, நினைக்க தெரிந்த மனமே உனக்கு மறக்க தெரியாதா, மறக்க தெரிந்த மனமே உனக்கு நினைக்க தெரியாதா. நினைக்க தெரிகிற மாதிரியே மறக்கவும் தெரியும். அதை விஞ்ஞானிகள் என்ன சொல்கிறான்னா, சில விஷயம் நம்மளை போட்டு அரிச்சிக்கிட்டு இருக்குது, ராத்திரிக்கு படுத்தாலும் தூக்கம் வரல, கமிட்டியில் அப்படி நடக்குது, கமிட்டியில் இப்படி சண்டை நடக்குது, என்ன இவன் அப்படி விக்காட்டு விட்டான், இவன் இப்படி பேசி விட்டான், என்னை வந்து இப்படி நடவடிக்கை எடுத்துட்டாங்க, தூங்காமல் தெரியாத, டென்ஷன் ஆகாத. என்ன சொல்கிறான்னா, மனவியல் நிபுணர்கள் அந்த பகுதியை லாக் பண்ணி பூட்டி சாவியை தொலைச்சிருங்கிறான். அதே மாதிரி ஒரு முக்கியமான பிரச்சனை வருது, கமிட்டியை கூட்ட முடியலை, நானே முடிவெடுக்க வேண்டியது இருக்கு. அப்படி சந்தர்ப்பங்கள் வரலாம். ஆனால் கொஞ்சம் மையத்தோழர்களையாவது கலந்தால் நல்லா இருக்கும், வாய்ப்பு இல்லை. அப்போ என்ன சொல்லலாம் தெரியுமா, மூளையிலேயே நீ 8 பேர் 9 பேர் கொண்ட கமிட்டினா 8 சேரை போடு மூளையில், அந்த 8 பேரை அதில் உட்காத்தி வை, கொஞ்ச நேரம் கண்ணை மூடி யோசனை பண்ணிப்பார். இந்த பிரச்சனையில் பீமாராவு எப்படி சொல்லுவான், ராஜேந்திரன் எப்படி சொல்லுவான், அவன் எப்படி சொல்லுவான், இவன் எப்படி சொல்லுவான், இவன் எப்படி சொல்லுவான், இவன் எப்படி சொல்லுவான். இந்த விவாத முறைகள் வந்து நமக்கு மனப்பாடமாக இருக்கும். உங்களுக்கு தெரியுமோ தெரியாத, எனக்கு தெரியும். நான் தான் சொன்னேன், மாவட்ட செயலாளராக இருக்கிற போது டிசி மெம்பர்கள் ஒருத்தன் வாயை திறக்கிறான்னு அவன் வாயை திறக்கிறதுக்கு முந்தவே இன்னும் சொல்ல போகிறான்னு சொல்லிடுவேன். சில பேர் வாசல் வழியே ஆஃபீஸுக்குள்ளே நுழையிற போதே, கூட்டத்துக்கு முன்னாடி அவன் உள்ளே நுழையிற போதே, இன்றைக்கி இவன் இந்த டாபிக் தான் பேச போகிறான்னு சொல்லிடுவேன். அந்த மாதிரி இந்த குறிப்பிட்ட பிரச்சனையை நம்முடைய தோழர்கள் இவங்கெல்லாம் எப்படி எப்படி பார்ப்பாங்கங்கிற ஒரு அனுபவத்திலிருந்து பார்த்து ஒரு விவாதத்தை கனவில் கற்பனையில் நடத்தி, வழக்கம் போல் நான் சம்மிங்கை பண்ணி முடிவெடுத்தா
அந்த முடிவு சரியாக போயிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். இது எத்தனை பேருக்கு உங்களுக்கு செய்ய முடியும்னு எனக்கு தெரியாது, நான் செஞ்சு பார்த்துருக்கேன். அல்லது இது உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு தெரியாது. மூளையை வளர்க்கிறதுங்கிறது ஒன்று இயல்பாக அமைகிறது, இன்னொன்று நம்ம வளர்க்குறது. 3 வயசுலேயே ஒரு பையன் ஓவியன் ஆகிடுறான் இல்லையா? 5 வயசு பையன் கம்ப்யூட்டரில் அதிசாதனைகள் பண்ணுறான். 10 வயசில் ஒருத்தன் எம்ஏ முடித்து, இப்போ 17 வயசில் டாக்டரேட் முடித்து ஐஐடியில் ப்ரொஃபஸராக ஜாயின் பண்ணிட்டான். பேப்பரில் பார்த்துருப்பீங்க, இப்போ செய்தி கூட வந்துச்சு. ஒரு 4 வயசு பையன் கீபோர்டில் பீத்தோவனுடைய இசையை வாசிக்கிறான். ஒரு 4 வயசு பையன் கணக்கில் மனப்பாடமாக சொல்கிறான். இப்போ நம்ம ஆரஞ்சா 30, எண்ணஞ்சா 40 வாய்ப்பாடு இல்லையா? மிஞ்சி போனால் 15 பத்தா 150, 2 இலக்கத்தை பெருக்க தெரியும் நமக்கு. அவன் என்ன, அந்த பையன் 3 இலக்கத்தை பெருக்கி சொல்கிறான். அன்றைக்கி டைம்ஸ் நம்ம டிவியில் பார்த்தேன் நான் நைட்டில். அதே மாதிரி ஒரு 10 வயது சிறுமி 1330 திருக்குறளையும் மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிறான் இல்லையா? பரிசு வாங்கினாலே அந்த ஒரு பொண்ணு. 7 வயசுலேயே கவிதை எழுதுகிறவன் இருக்கான். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கிற போதே 4 வயசாகியும் நடக்க தெரியாத பிள்ளைய, பேச்சு வராத பிள்ளைய இருக்குல்ல. அதே மாதிரி கட்சியில் 25 வருஷம் இருந்தாலும் ஒரு கிளையில் போய் ரிப்போர்ட் பண்ண தெரியாதவன், முப்பது வருஷம் இருந்தாலும் போய் கிளாஸ் நடத்த தெரியாதவன், ஒரு பொதுக்கூட்டத்தில் 1/2 மணி நேரம் பேச தெரியாதவனா இருக்கானா? இருக்காதேன்னு சொல்லிக்கிறேன். இனிமேலாவது 2 தெரியும் நமக்கு. உள்பிரயோகமும் தெரியணும், வெளிப்பிரயோகமும் தெரியணும். ஒன்று நம்மை தயார் செய்து கொள்வது, மற்றது பிறரை தயார் செய்வது. அப்போது இவைகள் எல்லாம் நீங்கள் புரிந்து கொள்ளணும். அதே மாதிரி ஈகோ என்பது ஒன்று இருக்கு, சுய மதிப்பு. என்னையை நான் மதிக்கணும், அப்போ தான் நான் தலைவராக முடியும். நான் இது கிளர்ச்சியாளராக இருக்கவும் முடியலை, பொதுக்கூட்டத்தில் பேச முடியல, நீங்கள் சொல்கிற மாதிரி ரிப்போர்ட் பண்ணவும் முடியலை, என்ன ஒன்று யாவும் இருக்க மாட்டேங்க. இது என்ன, நம்மளாம் நான்லாம் தலைமையாக இருக்கவே லாயக்கில்லை தோழர். அப்படியெல்லாம் புலம்பக்கூடாது. மற்றவர்களை நீங்கள் மதித்து, அவர் நல்லா பேசுவார், இவர் எஸ்ஏ பெருமாள் நல்லா வகுப்பு நடத்துவார், அவர் பீமா நல்லா பேசுவார், இவர் ரிப்போர்ட் பண்ணுவார். மற்றவர்களை மதிக்கணுமானா மதிக்கணும், முதல்ல நீ உன்னைய மதிக்கணும், அப்போ தான் நீ தலைவர். அதே மாதிரி கீழிருந்து வரக்கூடிய தோழர்களுடைய கருத்துக்களை கேட்கணும், முக்கியமான விஷயம். நம்ம தோழர்கள்ட்ட இப்போ அந்த பழக்கமெல்லாம் இல்லை. கீழ்மட்ட தோழர்கள் என்ன, அவன் தான் யதார்த்த நிலைமைகள் என்னன்னு நமக்கு சொல்ல முடியும். கீழ்மட்டத்திலே இருந்து வரவிட உன் கிளை செயலாளரும் உன் இடைக்கமிட்டி உறுப்பினரும் சொல்கிறது மட்டும் வேதம் அல்ல. அவங்ககிட்ட இருந்து அறகுறையாக தெரிஞ்சிட்டு வருவான், முழுமையாக தெரிஞ்சவன் அவன்தான்.
தொழிலாளிகள், விவசாயிகள், பெண்கள், மாணவர்கள், இளைஞர்கள் யாராக இருந்தாலும் சராசரி மனிதர்கிட்ட அவன்கிட்ட ஏராளமான விஷயங்கள் இருக்கும். அதுதான் ஸ்டாலின் சொல்லுவார் தலைவர்களுக்கு, ஒரு கம்யூனிஸ்ட் தலைவன் தன்னுடைய இயக்கம் முழுவதற்கும் ஒரு காதை ஒதுக்கி வைத்து கொண்டால் கீழிருந்து வரும் தோழர்கள் சொல்லுகிற கருத்துக்களை கேட்பதற்காக தனியொரு காதை ஒதுக்கி வைத்துக் கொள்ள வேண்டும்ங்கிறார். அவர்கள் சொல்லுகிற விஷயங்கள் ஏற்கனவே உங்களுக்கு தெரிந்ததாக இருக்கலாம், குப்பை கூலங்களாக கூட இருக்கலாம். ஆனால் ஒரு 5% 10% கற்றுக்கொள்வதற்கான அவசியம் உனக்கு இருக்கு அப்படிம்பார் லெனின். புரட்சி நடந்து முடிஞ்ச உடனே சைபீரியாவை சேர்ந்த விவசாயிகள் லெனினை பார்த்து பேசுகிறாங்க. ரொம்ப வறுமைப்பட்ட விவசாயிகள், சோசியலிசம் வந்துருச்சு, நிலம் கிடச்சிருச்சு, என்ன பண்ணுறதுன்னு பேசுகிறதுக்கு வர்றாங்க. லெனின்கிட்ட உள்ளே போகிறாங்க. 2.5 மணி நேரம் ஆகுது, வெளியே ஒரு கூட்டம் காத்திருக்கு. கட்சி தலைவர்கள் வேற காத்திருக்காங்க பார்க்கறதுக்கு லெனினை. 2.5 மணி நேரம் கழித்து அவங்க வர்றாங்க. வந்ததுக்கு பிறகு அவங்கள இவங்க கேட்குறாங்க, 2.5 மணி நேரமாக லெனின் உங்ககிட்ட என்னடா பேசினார் அப்படின்னு கேட்கப்போ அந்த விவசாயிகள் சொல்லியிருக்கான், 2.5 மணி நேரமும் நாங்கள் தான் பேசிக்கிட்டு இருந்தோம், அவர் கேட்டுக்கிட்டு இருந்தார். இடையிடையே 1-2 வார்த்தைகள் 1-2 வாக்கியங்கள் தான் சொன்னார். எங்களை பேச விட்டு அவர் கேட்டுக்கிட்டு இருந்தார் சைபீரிய விவசாயிகளுடைய நிலைமைகளை பற்றி. அவர் ஒன்றும் பேசலை, 2.5 மணி நேரம் நாங்கள் தான் பேசிக்கிட்டு இருந்தோம்னு சொன்னான்னு லெனின் வாழ்க்கையில் சில ஏடுகள்ங்கிற புத்தகத்தில் இருக்குது. நீங்கள் அப்படி காது கொடுத்து கேட்குறவ தான் நம்ம மீது இந்த கட்சி தலைவர்கள் அக்கறை காட்டுகிறார்கள் என்கிற உணர்வு வரும். ரெடிமேடாக பேசி தள்ளி விட்டுறக்கூடாது. அப்படியா இதானா, நான் அவரை போய் பாரு, அந்த அவர் அங்கே இருப்பார், அங்கே போய் அவரை போய் பாரு, இங்கே இருப்பார், இவரை போய் பாரு. எந்த ரோபோக்கள் மாதிரி, எந்திரங்கள் மாதிரி இயங்கக்கூடாது. உயிரோட்டமான தலைவர்களாக நாம் வளரணும், உயரணும். அந்த அளவுக்கு பார்க்கணும். அப்போது கட்சி உறுப்பினர்கள்ட்டையும் நம்ம சொல்கிறத காது கொடுத்து கேட்குறாங்கங்கிற மரியாதையும் வரும். சொல்லுகிற விஷயங்களை, பேசுகிற விஷயங்களை சுவாரஸ்யமாக சொல்ல தெரியணும், சொல்லணும். ரொம்ப ட்ரையாக ரிப்போர்ட் பண்ணக்கூடாது. அதே மாதிரி பல விஷயங்கள் இதில் தன்னடக்கம், நகைச்சுவை உணர்வு, இதை பற்றியெல்லாம் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி கட்சி கட்டுப்பாடு என்பது தலைமை தோழர்கள் முதல்ல பின்பற்றப்படும். கட்சி கட்டுப்பாடு மேலிருந்து கீழே கட்டப்படக்கூடிய கட்சி என்று சொல்கிற போது மேலே இருப்பவர்கள் கட்டுப்பாடோடு இருந்தால் தான் கீழே கட்டுப்பாடு இருக்கும். அதே மாதிரி கட்சி ரகசியங்களை வெளியிலே பேசுவது, உலகத்திலேயே வேகமாக பரவுறது எதுன்னு தெரியுமா? ரகசியம். ரகசியம். நான் ராஜேந்திரன்கிட்ட, ராஜேந்திரன் நீ எனக்கு நம்பிக்கையான ஆள், அதனால் உங்கள்கிட்ட மட்டும் சொல்கிறேன், ஒருத்தட்டையும் சொல்லிடாத, இவன் இப்படி செய்கிறான், இப்படி செஞ்சுருக்கான், மாட்டுவான் அப்படின்னு நான் சொல்கிற போது எதை மறந்துடுவேன் தெரியுமா? எனக்கு எப்படி ராஜேந்திரன் வேண்டியவனோ அதை மாதிரி ராஜேந்திரனுக்கு ஒரு வேண்டியவன் இருப்பான். புரியுதா? அது ரகசியங்கள் வேகமாக பரவுறதுனுடைய மர்மம் இதுதான். ஆமாம், ஒவ்வொருத்தனுக்கு ஒருத்தர் இருப்பாங்க இல்லையா? விஷயம் என்னென்னா, நான் இவன்கிட்ட சொன்ன ரகசியம், அது ஒரு ரவுண்ட் அடித்து சுற்றி அடித்து, எஸ்ஏபி உங்களுக்கு விஷயம் தெரியுமா,
இப்படி ஒன்று இருக்குது அவன் மேலே வந்திருக்கு, தோழர்கள் சொன்னாங்க அப்படின்ட்டு திரும்ப அது என்கிட்டயே வரும். நான் விட்ட அம்பு சுற்றி அடித்து என் காதுக்குள்ளேயே வந்து பாய். முடிச்சிடலாம். ஆகவே தோழர்கள் அதே மாதிரி கீழ்மட்ட தோழர்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களை நம்ம தெரியணும், நிவர்த்திக்கணும். அது எப்படிப்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் எந்த கஷ்டமாக இருந்தாலும் அதை நிவர்த்திக்க தயாராக இருக்கணும். அது உடல் உதவியா, பண உதவியா, வேறு விதமான உதவிகளா, அந்த சமயத்தில் போய் கை கொடுக்கறது, அதுக்காக அவன் உயிரையும் கொடுப்பான். முதலாளித்துவ கட்சிகளுக்கு பின்னாலே இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான ஊழியர்கள் ஏன் இருக்கான்? அவனுக்கு எத்தனையோ காரியங்கள் நடத்தி கொடுக்குறான், எத்தனையோ உதவிகள் செய்கிறான். அவனோட இருக்கிறது அவனுக்கு பெரிய தைரியத்தையும் தெம்பையும் கொடுக்குது, என்ன வேணாலும் செய்யலாம்னு சொல்லி. அது ஆளுங்கட்சியா எதிர்கட்சியாங்கிறது வேற. அப்படி தனி தோழர்களின் விஷயங்களையும் நம்ம கவனம் செலுத்தணும். அந்த வகையில் மணியாளாச்சி, நீண்ட நேரம் பேசியாகிவிட்டது. இந்த அளவோடு முடித்து நீங்கள் ஏதாவது கேட்டால் சொல்கிறேன். நவீன முதலாளித்துவம் வராமல் சோசியலிசம் வராது என்று கூறினீர்கள். இதுவரை நடந்த புரட்சிகள் நவீன முதலாளித்துவ சமுதாயத்திலிருந்து நடைபெறவில்லையே. புரட்சிகள் நடக்கும், புரட்சிகள் எல்லா சமுதாயத்திலையும் நடக்கும். அடிமை சமுதாயத்தில் ஸ்பார்டகஸ் தோன்றலையா? நம்ம நந்தன் தோன்றலையா? பிரெஞ்சு புரட்சி நடக்கலையா? பாரிஸ் கம்யூன் புரட்சி நடக்கலையா? ரஷ்ய புரட்சிக்கு முன்னாலே ஏராளமான புரட்சிகள் நடந்திருக்கு. அதனால் புரட்சிகள் நடப்பது என்பது வேற, முதலாளித்துவம் முடிவடைந்து சோசலிச சமூகம் வருவது என்பது வேற. நான் சொன்னது முதலாளித்துவ சமூகம் வளர்ச்சி அடையாமல் சோசலிசம் வராது என்கிற தத்துவத்தை தான் இப்போ சீனா பின்பற்றிக்கிட்டு இருக்குது. அதைத்தான் சொன்னேன். படிப்பதை மனதில் பதிய வைக்க வேண்டுமென்றால் எந்த நேரத்தில் படிக்க வேண்டும்? சிரிக்கிற விஷயம் இல்லை. நான் நம்ம தோழர்கள் வீடுகளுக்கு போனால் குழந்தைகளை கூப்பிட்டு சொல்லுவேன், 3 M உனக்கு வாழ்க்கையில் முக்கியமாக இருக்கணும். 1 M மேத்தமேட்டிக்ஸ், மேத்ஸ், கணக்கு. சின்ன வயசுலேயே கணக்குகளை போட்டு பழக்கிட்டீங்கன்னா பிரெயின் மூளை கம்ப்யூட்டர் ஆகிடும். ரொம்ப திறன் படைத்ததாக மூளை வரும். 2வது M மியூசிக். காதில் இசை கேட்கிற போது மூளையில் உள்ள செல்களெல்லாம் நாட்டியமாடி ஃப்ரெஷ் ஆகுங்கிறான். நான் சொல்கிறது திரும்பவும் சொல்கிறேன், டிவி பார்க்குறதல்ல. 3வது M மெடிடேஷன், தியானம் சொல்கிறாங்க இல்லையா? தியானம் என்பதில் நான் சொல்கிறது மனப்பாடம். குழந்தைகளுக்கு தியானம் என்பது என்ன? படித்த விஷயங்களை அப்படியே உள்வாங்குவது, அதை மறக்காமல் மனதில் இருத்திக் கொள்வது. மூளையை கம்ப்யூட்டர் பண்ணுறதுன்னு சொன்னால், நீ எவ்வளவு அதிகமாக படிக்கிறையோ அந்த அளவுக்கு மூளை கம்ப்யூட்டராக மாறும். நம்மால் தூக்கம் இல்லைன்னா படிக்கிறது. 10 பக்கம் படித்த உடனே தூக்கம் வந்துடும், நீட்டி படுத்துருவான். அது ஒரு சோம்பேறித்தனம். அதுக்கு தான் சுவாரஸ்யமான புத்தகங்களை படிக்கணும். சிறுகதை படிக்கலாம், நாவல் படிக்கலாம்,
கவிதை தொகுப்பு படிக்கலாம். அப்புறம் நம்ம பத்திரிக்கைகளை படிக்கலாம். காலை 5 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு பேப்பர் படிக்க ஆரம்பிச்சிடணும். முதல் வேலை வாக்கிங் போகிறதுக்கு முந்தைய படிக்க ஆரம்பிச்சிடணும். இப்போ இன்றைக்கி வரைக்கும் நான் செய்கிறதெல்லாம் 4:45 எந்திரிப்பேன், 5:30 வரைக்கும் படிப்பேன் அல்லது எழுதுவேன், 5:30 வாக்கிங் போவேன், 6:30 வருவேன், திரும்ப உட்காந்து படிக்கிறது அல்லது எழுதுறது இருப்பேன். 8 மணிக்கு குளிப்பேன், 8:30 சாப்பிடுவேன், 9 மணிக்கு ஆஃபீஸுக்கு போயிடுவேன். எப்போதும் கையிலே ஒரு புத்தகத்தை வைத்திருப்பது. நான்லாம் ஜிப்பா தைச்சேன்னா ஒரு புத்தகத்தை கொடுத்தீங்கன்னா என் பாக்கெட்லேயே போட்டுக்கிடுவேன். என்னை எப்பவும் நீங்கள் புத்தகம் எல்லாம் பார்க்க முடியாது. ஏதாவது ஒரு புத்தகத்தை படிச்சுக்கிட்டு இருப்பேன். படிக்கிறதுக்கு பஸ்ஸில் போகிற போதே படிக்கலாம், ரயிலில் பிரயாணம் பண்ணால் அதை விட சுகமாக படிக்கலாம். படிக்கிறதுக்கு நேரம் காலம் என்பதெல்லாம் கிடையாது. ஒரு பிரச்சனையை டீல் பண்ணிக்கிட்டு புத்தகத்தை எடுத்து பேப்பரை வச்சுக்கிட்டு திருப்பி படிக்கலாம், திருப்பி வச்சுக்கலாம், திருப்பி படிக்கலாம், திருப்பி வச்சுக்கலாம். படிப்பதில் உங்களுக்கு முதலில் ருசி ஏற்படுகிறதா? அதான் முக்கியம். ருசி தட்டணும். ருசி என்பது முக்கியமானது. எல்லாத்துலேயும் சாப்பிட்றதுல மட்டுமல்ல, ருசியும் சுவாரஸ்யம் இல்லைன்னா சாப்பிடவும் முடியாதுல்ல, சாப்பிடவும் முடியாது. எங்கள் அம்மா சொல்லுவாங்க, எதை சாப்பிட்டாலும் ருசியாக சாப்பிடணும் விடாம்பாங்க. குதிரைவாலிச்சோரை காய்ச்சி குதிரைவாலிச்சோறு ஆக்கி, குதிரைவாலின்னா தெரியுமா? அது ஒரு தானியம். குதிரைவாலி சின்ன சின்ன உருண்டையாக இருக்கும். வரகுக்கு அம்மா. இது வரகுக்கு அம்மா தான் குதிரைவாலி. அந்த கதிர் குதிரை வால் மாதிரி இருக்கும். குதிரைவாலி சோறு போட்டால் ஆக்கினாலும் நல்ல ரசம் வச்சு, நல்ல ரசத்தை வச்சு நிறைய ஊற்றி தேங்காய் துவையல் வச்சு தொட்டு நக்கிக்கிட்டே சுவாரஸ்யமாக சாப்பிட்ணும்னு சொல்லுவாள் எங்கள் அம்மா. ஏன்னா ருசி மிகுந்த உணவுகள் தான் மனிதனை உற்சாகப்படுத்தும். சீன பேரறிஞன் லின்யூ டாங் சொல்லுவான், ருசி மிகுந்த உணவுகள் மனிதனை உற்சாகப்படுத்துவது மட்டுமல்ல, செயல்பட தூண்டுகிறதுங்கிறான். செயல்பட தூண்டுதுங்கிறான். முன்னிலும் பன்மடங்கு வேகமாக உழைக்கணும், வேலை செய்யணும் அப்படிங்கிற உணர்வை ஏற்படுத்துங்கிறான். அதுக்காக தான் அந்த காலத்தில் உற்றார் உறவினர்கள்லாம் கூடி கடாய்களை வெட்டி, கறிகளை வதக்கி, கறிகளை குழம்பு வச்சு, ஒவ்வொருத்தனும் இலை நிறைய கறியை குமிச்சு வச்சு தின்னு, மிச்சம் இருந்தால் திரும்பவும் ஒரு ரவுண்டு சாப்பிட்டு காலி வண்டி போவாங்க. நீங்கள் மெட்ராஸ்காரங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. நீ எங்கள் அழகர் கோயில், பாண்டி கோயிலெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். கூடமுடி ஐயனார் கோயில் நல்லா சாப்பிடுவாங்க. வருஷத்துக்கு அப்படி ஒரு 2 தடவை அந்த ஒரு நாள் சாப்பாடு அவங்களுக்கு ஒரு பெரிய உற்சாகத்தை தரும். வருஷம் பூரா உழைக்கிறதுக்கான ஒரு மனோபலத்தை தரும். அதுக்காக தான் ருசியாக சாப்பிட்றது. இப்போ தான் நம்மெல்லாம் ருசி இல்லாமலே சாப்பிட்றது இல்லையே. நான் சொன்னேனே, குத்துக்கால் வச்சு கூழ் குடித்தது, இப்போ கூழாக குடிக்கிறோம். மதியம் பாரு, மீன் பொரிச்ச மீனும் சாப்பாடும் சாப்பிடலாம். அதனால் படிக்கிறதுக்கு ஒரு ருசி தட்டணும், ருசியாக நீ சாப்பிடணும், ருசியான புத்தகங்களை முதல்ல நீ தேடி படிக்கணும். உன் பாட்டுக்கு ஏங்கல்ஸோட இயற்கையின் இயக்கவியல் எடுத்து வச்சுட்டு உட்காந்து உனக்கு என்ன படிக்க தோணும் முதல்லையே? ஆமாம், எளிமை ஒரு நாவல், தாய் நாவலை படி, எத்தனையோ இருக்குது. 3 தலைமுறைகள் படி, இல்லை தமிழ் வாழ்க்கையை சொல்லக்கூடிய தமிழ் நாவல்களை படி, சிறுகதைகளை படி. எத்தனையோ சிறுகதை தொகுப்பு வருது. செம்மலில் எத்தனையோ சிறுகதைகள் வருது. எப்படியெல்லாம் தலைவர் ஆகிருவீல்ல?
அல்லது தலைவராகிறதுங்கிற முடிவெடுங்க. ஏதாவது ஒரு முடிவுக்கு வரணும். இந்த அளவோடு உங்களுக்கெல்லாம் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.